டவுன் டவுன் அழகு சேர்க்கறது இந்த ஸ்ட்ரீட் கார்ஸ் தாங்க. அங்கேருந்து அப்படியே டண்டா ஸ்கொயர் வாக்கிங் வந்தோம். இங்கே பார்த்தா ஒரு போலார் பியர் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த பியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் குப்பைங்க. இது க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா என்னென்ன வகையான பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் இருக்கு, அது எப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணலான்ற விழிப்புணர்வு வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாரின்லலாம் குப்பையாக போட மாட்டாங்க, க்ளீனாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நானும் நம்பிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, இங்கேயும் குப்பை போடுறவங்க இருக்காங்க, எச்ச துப்புறவங்களும் இருக்காங்க. குப்பை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி முக்கியம், அதே மாதிரி எப்படி பிரித்து டிஸ்போஸ் பண்ணுறோன்றது முக்கியம். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து டிஸ்போஸ் பண்ணோன்னா ரீசைக்கிளிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்தியாவுக்கும் கனடாக்கும் பேக்கேஜிங் டிஃபரன்ஸஸோட அவ்வளோ இருக்குது. நம்ம ஊரில் பேக்கேஜிங்கில் வந்து பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் பிளாஸ்டிக் பேக்ஸே பேன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சப்பாத்தி பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு சப்பாத்திக்கு 2 பிளாஸ்டிக் லேயர் இருக்கு. குப்பையிலெல்லாம் கலை நேரத்தை காட்டிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால அவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. இங்க இந்த அவேர்னஸ் தேவைதான். ஆமா, அந்த கார்ல என்ன எழுதியிருக்கு, மேப் எல்லாம் போட்டு ஏதோ எழுதியிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் அப்படி ஒரு ஊர் இருக்கான்னு தெரியலையே.